ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது எந்த இடத்துல பெண்கள் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து தெரியலப்பா, தெரியல. நான் மிடில் தான் சார். மிடில்னா இல்லை சார், இப்போ 90% ஆண்களில் கெட்டவர்கள்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் நீங்களும் வர்றீங்க. நான் குமார் அவசரப்பட்டிய. இப்போ நீங்கள் சொல்கிற அட்வைஸை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு விஷயத்தை பொதுப்படுத்திட்டீங்கனாலே நீங்கள் வந்து பொறுப்புலேருந்து தப்பிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். சோழி முடிச்சு. அதாவது அந்த காலம் மாதிரி நம்ம எல்லாருமே தம்பி, ஞானியார்கள் எல்லா யாரும் கிடையாது சார். காலகட்டத்திலையுமே இதெல்லாம் இருந்திருக்குப்பா. அந்த காலத்துலேயும் மனுஷன் தானே. ஆக்சுவலாக இதை விட மோசமாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் வேணும்னா தற்காப்பு கலையும் அவங்க கற்றுக்கணும்னு என்னோட வேண்டுகோள். இல்லை புரியல. அது எல்லாத்தையும் அவங்களே கற்றுக்கணும். அவங்களே தற்காப்பு கலை கற்றுக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்க பார்த்துக்கணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு, வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்லை. அந்த எங்கெங்கேயோ போறீங்க சார் நீங்க. ஒரு லேடி ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. அந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். ஓ, அப்படியா விஷயம்? இல்லை, அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்கிறீங்க, அவங்க என்ன கவனமாக இருந்திருக்கணும் அதுலன்னு கேட்குறேன். இந்த மாதிரி அன்டைமில் ட்ராவல் பண்ணும்போது கணவனையோ கூட போட்டு இருந்திருக்கலாம். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ட்ரெயினில் தனியாக போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாகிற? பயணம் இருந்திருக்கலாங்கிறீங்களா? பயணத்தை தவிர்த்திருக்கலாம். பயணம் எதுக்கு பண்ணியிருப்பாங்க? பொழுதுபோகல ட்ரெயினில் இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும்னா போயிருப்பாங்க. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடுவோம். இப்போ எனக்கு தேவை இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகணும், வீட்டில் ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போனா என்னன்னு தெரியல. அது யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? அதாவது ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 12th படிக்கிற பையனும் 10th படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சென்னையை சுற்றி பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையாக இருந்திருக்கு. என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டு நாசமா போய் சீரழிவா. அம்மா கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான். சேம் அதே மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு 2 பேருமே லீவு போட்டு பைக் எடுத்துகிட்டு சென்னை வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறப்போ லேட் ஆகிடுது. போகிறப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு நிற்கிறாங்க. அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. பார்த்துட்டு எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணு பதட்டத்திலேயும் நாங்கள் சென்னை இந்த மாதிரி போனோம், எனக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை அடிச்சு நீ வீட்டுக்கு போடா, நான் அந்த பொண்ணை சேஃபா வீட்டில் விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணும் நம்பி ஏறி உட்காந்துருச்சு. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து. ஆனா அவங்க போறப்பயே அந்த பொண்ணு மேல தப்பா டச் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இருந்து குதிச்சிடுவேன். ஆமாமா, மோசமான உலகம். அவனுங்க இன்னும் உச்சத்துல ஏறிடுச்சு. அவருக்கு உச்சத்துல ஏறவே பின்னாடி ஒரு பாலடைஞ்ச பங்களாவை கூட்டு போய் விடிய விடிய பண்ணியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு தைரியமா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுச்சு எல்லாமே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. காலையிலேயே அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க. ஆனா அங்க யாருக்கு பாதிப்பு? உன்னோட ஏஜுக்கு இந்த மாதிரி யோசிக்க கூடாது. பெத்தவங்க கிட்ட சொல்லு, உனக்கு சுத்தி பார்க்கணுமா பெத்தவங்க கிட்ட சொல்லு. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். உங்களுக்கு வந்து போலீஸ்கார் மேல வந்த கோவத்தை விட பொண்ணு மேல ஏன் கோவம் வருது? அப்படி கேளு. 15 வயசு பொண்ணு ஸ்கூலை கட்டடிச்சிட்டு ஒரு பையன் கூட போனது சரின்னு நீங்க சொல்றீங்களா? அது கண்டிப்பா தப்பு தான். அடி கொக்கமக்கா, நீ போனது தப்புனா அதுக்கான பனிஷ்மெண்ட் கெட் ஹர் கிரவுண்டட். ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பொண்ணு ஸ்கூல் அடிச்சுட்டு போன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அடிப்படை பிரச்சனையே நீ ஸ்கூலை கட்டடிச்சுட்டு வெளியில போனதுதான். ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க இந்த சமூகத்துடைய எத்தனை அநீதியை கடந்துடுறோம். குட் கொஸ்டின். பெண் அன்னைக்கு இரவு நேரம் ஆண் நண்பரோட சினிமா பார்த்துட்டு லேட் நைட் வந்தாச்சு, பஸ்ல பார்க்கும்பொழுது எல்லாம் போதையில இருக்காங்கன்னு தெரிஞ்சாச்சு. தேவையில்லாம அவங்களோட வாக்குவாதம் பண்ணி செஞ்சு ஒரு பெரிய வன்புணர்வு நடந்து உயிரை இழந்தாள் இல்லையா? நைட் நேரம் நீங்க வெளியில போனதுனால தான் அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்பனா பகல்ல வந்துட்டு கிரைம்ஸே நடக்கிறது இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பகல்லையும் நடக்குதுமா, இரவு நேரங்களையும் நடக்குது. பகல்ல நமக்கு பாதுகாப்பு கொஞ்சம் கிடைச்சிரும், இரவு நேரங்கள்ல பாதுகாப்பு கிடைக்காது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
பாய்ஸ் ஆர் கிரியேட்டிங், ஆண்கள் தான் அதை கிரியேட் பண்றாங்க. நீங்க ஏன் பெண்களை விக்டிம் ஆக்குறீங்க? அந்த இடத்துல அந்த பெண் தான் தப்புன்னு ஏன் சொல்றீங்க? குட் கொஸ்டின். அத்தனை பாதிப்பும் நம்மளுக்கு பெண்களுக்கு தான், சரிங்களா? ஆண் தப்பிச்சுக்கிறான், ஏன்னா அவனுக்கு உடல் அளவில் எந்த பாதிப்பும் கிடையாது. கற்பு போச்சுன்னா பெண்களுக்கு தான் கற்பு போச்சுன்னு சவுண்டாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நம்ம போல்ட்னஸாக ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இதுதான் ஃபிக்ஸ். ஒரு கர்ப்பிணி பெண்ணே அவங்க போல்டா தனியா டிராவல் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு இது நடக்குது. ஒரு பொண்ணு எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவ ஒரு பொண்ணு. ஒரு தூய்மை பணியாளர் சார் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க, உங்க வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு, 55 வயசுக்கு மேல இருக்க ஒரு அம்மாவை 24 வயசு பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா மேம் உங்களுக்கு? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? உங்க வயசுல இருக்க ஒரு அம்மா 55 வயசுல இருக்க ஒரு அம்மாவை 24 வயசு பையன் இப்படி பண்றானா நீங்க எப்படி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலாம்? அந்த அம்மா கவர்ச்சியா காட்டினாங்களா? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல். பெண்கள்னாலே வெளியில பார்ட்டிக்கு தான் போவாங்க, இல்ல கிளப்புக்கு தான் போறாங்கன்றீங்க. எவ்வளவு பெண்கள் வேலைக்காக போறாங்க? ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. கையில காசு இல்லாத பெண்கள், குடும்பத்தை நடத்துற பெண்கள் வெளில போக தான் சார் செய்வாங்க. நைட் டைம்ல 12 மணினாலும் உழைக்க தான் செய்வாங்க அவங்க குடும்பத்துக்காக. இந்த ஷோவுக்காக நாங்கள் வந்து பஸ் ஏறுறோம், அங்கே வந்து ஒரு ஆண் வந்து பேக் போட்டு பக்கத்தில் போய் நைஸாக உட்காந்து தடவிட்டு பேசிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தன்றீங்களே, அந்த இடத்துல என்ன பண்ணுனா பெண்களா சேர்ந்தா அந்த அவனை செருப்பு கழட்டி அடி அடின்னு நீங்க எல்லாம் அடிச்சீங்கன்னு வைங்களேன், நீங்க எதனா பண்ணிருக்கணும். அப்படி அல்ல, பஸ்ஸில் வரும்போது நம்ம கண் கூட ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோன்னா அந்த அம்மாவுடைய எதிர்ப்பு முதல்ல இருக்கணும். இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நான் என்ன சொன்னா, அந்த அம்மாவோட எதிர்ப்பு எதிர்க்க முடியல, அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியல போது நீங்களும் ஒரு பெண்கள் தானம்மா. சரியான போட்டி. பஸ் நின்றுட்டு இருக்கிற இடமா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் இல்ல, அங்க எடுத்து. சுத்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க அவங்க. யாருமே கண்டுக்கல. ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறா. ஏங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க தாங்க சொல்லணும், அப்பதாங்க நான் வர முடியும். வலிக்கிற மாதிரி எதுக்குங்க நடந்துக்கிறீங்க? சபாஷ், சரியான போட்டி. அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணது? இந்த பேச்சு ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பே இப்ப நீங்க எழுதிட்டீங்க. அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். அந்த பையன் அவள்கிட்ட பிசிக்கலா ஏதோ பண்ணிட்டு இருந்ததுக்கு அந்த பொண்ணு ஒப்புதல் கொடுத்துட்டா. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எழுதிட்டீங்க. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். இத்தனைக்கும் அவங்களாவது அதை பார்த்தவங்க, நீங்க கூட இருந்த குமார் கூட இல்ல. கவனமா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. என்ன இடத்துல அந்த பெண் கவனமா இருந்திருந்தா, ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி கவனமா இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த இடத்துல என்ன கவனமா இருந்திருக்கணும்? அடிச்சிருக்கலாம். ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? அவர் பார்க்காத அவரு ஒரு நிமிஷத்துல வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாரு. அவ அக்செப்ட் பண்ணிட்டா, அப்ப நானா எதுக்கு கேட்கணும்னு. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. இவங்களும் ஒரு லேடி தானே, அந்த இடத்துல இவங்க இருந்தாலும் இவங்க அப்படிதான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? தற்காப்பு கலையை பயன்படுத்துங்கன்னு தான் சொல்றேன். இப்போ பின்னாடில இருந்து டப்புன்னு ஒருத்தங்க வந்துட்டு உங்க வாயை பொத்தி கழுத்துல கையை வச்சுட்டு நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுன்னு கேக்குறாங்க. தற்காப்பு கலையா பயன்படுத்துவீங்க அங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய தற்காப்பு கலை யாரா இருந்தாலும் இது வந்து நிதர்சனமா ஒண்ணும் பண்ண முடியாதுல. ஒரு இன்சிடென்ட், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை டியூஷனை விட்டு வீட்டுக்கு நடந்து போகுது. ஜஸ்ட் கிராசிங், ஒருத்தன் சைக்கிள்ல வரான். அந்த கிராஸ் பண்ற கேப்ல அவனுக்கு என்ன அந்த பொண்ணு மேல ஒரு தாட் வந்துச்சு, அவன் அபியூஸ் பண்ணிட்டு நடந்து போறான். அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு ஸ்கூலுக்கு வேன்ல டெய்லி ரெகுலரா போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரீகேஜி எல்லா ஏஜ் குழந்தைங்களுக்கும் அந்த பெண்களுக்கு என்ன தெரியும்? இப்பயே நீங்க வந்து இல்ல அந்த வேன்ல போற குழந்தை தப்பு, அவங்க பேரண்ட்ஸ் தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுவீங்களா, இல்ல அந்த பெண் குழந்தை சின்ன குழந்தைய ப்ளேம் பண்ணுவீங்களா? செத்தப்பையில நாரப்பையில மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். எல்லாருமே மேக்ஸிமம் தப்பா தான் பாக்குறாங்கன்ற மலையில நீங்க சேஃப்டியா இருங்க. யார் அந்த மிஸ்டேக்க பண்ணாங்களோ ஏன் அவங்கள क्वेश्चन பண்ண மாட்டேங்கிறீங்க? கரெக்ட்டா கட்டுட்டா. நீங்க சேஃபா இருக்கணும் எங்களை சொல்றீங்க, ஏன் அந்த சேஃப்டியை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதான் சொல்றேன், மொத்தத்துல இந்த சமூகம் சரியா இல்லைன்றதை தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் என் பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். விஸ்காம் தான் படிக்கிறாங்க. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொன்னேன், நான் விஸ்காம் தான் படிப்பேன்னாங்க. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. மீடியா ஃபீல்டு போவேன்னாங்க. ஸோ என் வீட்டு சைடு மீடியா ஃபீல்டு சேஃப் கிடையாதுன்னாங்க. ஆனா நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி விடுறா? ஐயோ இப்படிதான் சொல்லி தான் பெண் பிள்ளைங்கள்லாம் உள்ள வராம இருந்தாங்க மீடியாவுக்குள்ள. இன்னைக்கு உடைச்சிட்டு ஜேர்னலிஸ்டா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா, அசிஸ்டன்ட் கேமராமேனா சொல்ல. இந்த நீயா நான் நிகழ்ச்சியை 20 வருஷமா நடத்துறாங்க. சரிபாதி பெண்கள் தான் நடத்துறாங்க. அந்த பிள்ளைங்க சொல்றதை கேட்டுட்டு தான் என்னப்பான்னு சொல்லுங்கப்பான்னு கேட்டுட்டு உள்ள வரேனா. கடைசியா இந்த ஷோக்கு உள்ள வர்றதுக்கு முன்னால மஞ்சுட்ட கூப்பிட்டு கிளாரிபிகேஷன் கேட்டு தான் கோபிநாத்தே உள்ள வரான். அப்படியா? அப்படித்தான். இப்படி சில ஜட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துலயும் இருக்கு. இது மீடியாங்கிறதுக்காக நான் சொல்லல.
ரைட்டா? இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையுமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த சமூகம். இன்னைக்கும் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அது கூட பரவாயில்ல, பஸ்ஸில் உட்காந்து பார்த்த கேப்லேயே அவங்க உட்காந்து அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அதை பார்க்காத தம்பி தீர்ப்பே எழுதிட்டாப்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா.